இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று சென்னை வருவதாக இருந்த பியூஷ் கோயலின் பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. தற்போது பியூஷ் கோயலின் பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, பியூஷ் கோயலின் பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, பின்னணியில என்னென்ன விஷயங்களை சொல்றாங்க? சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுகவுடன் பாஜக கடந்த ஆண்டே கூட்டணியை இறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இறுதி செய்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக மத்திய தொழில்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இன்று மாலை சென்னை வருவதாக இருந்தது. அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவருடைய தமிழக வருகை திடீரென தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் மத்திய உள்துறை அமைச்சரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்து தொகுதி பங்கீடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து விரிவாக பேசி இருக்கக்கூடிய நிலையில் நேற்று இரவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக நேரடியாக சென்றிருந்தனர். நேற்று நள்ளிரவு நடைபெறுவதாக இந்த சந்திப்பு இதுவரை நடைபெறவில்லை. இன்று இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. ஒரு பக்கம் பாஜக கூட்டணியில் தான் எங்களுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய சந்திப்புக்கு பிறகு, அதாவது இன்றுதான் உள்துறை அமைச்சரை டிடிவி தினகரன் சந்தித்து எத்தனை தொகுதிகள் உள்ளிட்ட தொகுதி பங்கீடு விவகாரம் சம்பந்தமாக முழுமையாக பேச இருக்கிறார். இதனால்தான் பியூஷ் கோயலின் இன்றைய தமிழக வருகை முழுமையாக ரத்து செய்யப்பட்டு வேறொரு தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இன்றைய தினம் இந்த அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது முழுமையாக தள்ளி போகிறது. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இன்னும் சில நாட்கள், ஏதாவது 4 நாட்களில் இந்த கூட்டணி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வோம் என்று எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருந்தாலும் தற்பொழுது இந்த கூட்டணி என்பது மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை தள்ளி போகிறது. 2 நாளுக்கு பிறகு மீண்டும் அவர் தமிழக வருகை பயணம் திட்டமிட்டிருப்பதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், அடுத்தடுத்த நகர்வுகளை பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.